சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம். இந்த மாதிரி சம்மம் வந்து என்ன சொல்லுவோம்னா லேடர் டிவிஷன் இல்லை லேடர் ஃப்ராக்ஷன், அது ஏணி மாரி அப்படியே போயிட்டே இருக்கு, அதனால வந்து இது அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்மம் வந்து கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒன்று வந்து கண்டினியூவாக இருக்கான்னு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக இருக்குது பாருங்கள், கீழே இருந்து தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2/3 வந்து 2 3 இந்த மாதிரி வந்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஒன்று இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்களேன். 1 2 3 4 5. அப்போ 5 கோடு போட்டுங்க. 1 2 3 4 5. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே எல்லாமே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு தான் இருக்குது இல்லையா நடுவில். அப்போ வந்து அப்படியே ஆட் பண்ணி போக வேண்டியதான். நம்ம ஃபிபனாசி சீரீஸில் வந்து ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா, முன்னாடி 2 நம்பர் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் வரும். அதேமாரி தான் இதே ஆட் பண்ணால் இது 5. அதுக்கப்புறம் இதே ஆட் பண்ணுங்க. இதே ஆட் பண்ணால் 8. இதே ஆட் பண்ணால் 13. அப்புறம் 13 8 ஆட் பண்ணால் 21. 21 13 ஆட் பண்ணால் 34. சரிங்களா? அப்படியே முன்னாடி இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணி போட்டாலும் வந்துடும் ஆன்சரு. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் கடைசி 2 மட்டும் எடுத்துக்கணும். நம்ம கடைசி 2 எடுத்துக்கிட்டு கடைசியிலேருந்து பார்க்கணும். பார்த்தோன்னா வரும் 34 21 இல்லையா? அதை அப்படியே டிவைடில் எழுதிக்க வேண்டியதான். 34/21 இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து ஆன்சர். இதுவே மைனஸில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், அதே தான், ப்ளஸுக்கு பதில் மைனஸ் பண்ணி எழுதிக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1 வந்து கண்டினியூவாக இருக்கான்னு பாருங்கள். கண்டினியூவாக தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 2/3 வந்து இந்த மாதிரி எழுதிக்கணும். 2 3. அப்புறம் வந்து எத்தனை 1 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ 5 கோடு போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. அப்புறம் என்ன பண்ணணும், இதே மைனஸ் பண்ண வேண்டியதான். மைனஸ் பண்ணால் 3 - 2 நேது 1. அப்புறம் இந்த 1 - 3 இதே பாருங்கள். 1 - 3 வரும் -2. அப்புறம் -2 -1 இல்லையா? -2 -1 வரும் -3. அப்புறம் -3 -2. சரிங்களா? நடுவில் வந்து மைனஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு -2 இருக்குது. இப்போ -3 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ -3 + 2 -1. அடுத்தது -1 -3 நான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, -1 + 3 இருக்கும். -1 + 3 வந்து 2. கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி தான் கடைசி 2 இது வந்து எடுத்துக்கிட்டு கடைசி 2 வந்து என்ன இருக்குது, 2 அப்புறம் -1 என்ன பண்ண நம்ம -2 எழுதிக்கலாம் இல்லையா? அதான் வந்து ஆன்சர். இது வந்து ஒரே இது தான் ஆன்சர். எதற்கு வந்து அடுத்தது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து கடைசியில் வந்து இருக்காது, மேலே இந்த இடத்துல 1+ வந்து இருக்காது. இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் பண்ணணும். கடைசியாக வர ஆன்சர் மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 3 இது வந்து எழுதிங்க. 2 3. அதே மாதிரி எத்தனை 1 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. இங்கே வந்து 1 வரணும், ஆனால் இங்கே வரல. சரிங்களா? அதுக்கு பதில் நம்ம 6ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும், ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ 1 2 3 4 இந்த இடத்துல 1 இல்லை, அதுக்கு பதில் 6ன்னு போட்டுங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே வர ஆன்சர் வந்து 1/தான் வரும் இந்த ஆன்சர். அதை மறுபடியும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 1/ன்னு போட்டுக்கலாம், இல்லை 6ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியில் ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி 6ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், நான் பண்ணணும் அதே மாதிரி தான். இதே ஆட் பண்ணால் 5. இதே ஆட் பண்ணால் 8. இதே ஆட் பண்ணால் 13. இதே ஆட் பண்ணால் 21. கடைசியில் என்ன பண்ணணும், கடைசியில் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். மேலே எழுதின மாதிரியே தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது 2த்தையும் எழுதிக்கணும் இல்லையா? என்ன பண்ணணும், 21/13 எழுதிப்போமா. அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போனா ஒரு ஆன்சரு 13/21 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஏன்னா இந்த இங்கே எழுதுறோம் பாருங்கள், இந்த ஆக்சுவலாக வந்து 1/, இப்படின்னு வரணும். சரிங்களா? இந்த இடத்துல அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 13/21. நீங்கள் வேணால் 1/ன்னு கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இல்லை நீங்கள் 6ன்னு போட்டால் கூட போதும். ஏன்னா நம்ம ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அதனால தான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், அதே தான் மைனஸ் கொடுத்துருந்தா நான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் பண்ணோம் 2 3 எழுதியாச்சா. அப்புறம் நான் பண்ணோம் எத்தனை 1 இருக்குது பாருங்கள். 1 2 3 4. அப்புறம் 1 இல்லை, அதனால் கடைசியில் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 1 2 3 4. அப்புறம் ஆன்சரை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். மைனஸ் பண்ண நான் பண்ணுங்கள். 3 - 2 நேது 1. அப்புறம் 1 - 3 -2. அப்புறம் -2 -1 வரும் -3. அப்புறம் -3 -2 நான் வரும் -3 + 2 ஆகிடும். அப்புறம் நான் வரும் -1 வந்து வரும். சரிங்களா? -1 வரும்.
அப்புறம் என்ன பண்ணோம், இது வரைக்கும் ஆன்சர் நம்ம நான் எழுதுவோம்னு பாருங்கள். -1 -3ன்னு எழுதுவோமா, மைனஸ் மைனஸ் கேன்சல்ஸ்னால் 1/3ன்னு வரும். கடைசி என்ன சொன்னேன், ரெசிப்ராக்கல் பண்ணணும். இதை பண்ணனா 3/1ன்னு வரும். அது என்ன பண்ணலாம், நம்ம 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் எது, 3 தான் வந்து ஆன்சர். அடுத்தது இப்போ வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து இருந்தால் என்ன பண்ணணும்னு பாருங்கள். அதே மாதிரி 2 3 எழுதியாச்சு. அப்புறம் எத்தனை 1 இருக்குது பாருங்கள், 1 2 3 4. இப்போ 1 2 3 4. இப்போ என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க, அவ்வளோதான். இங்கேருந்து பார்க்கணும் சரிங்களா, கடைசியிலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும் நம்ம. அப்போனா வரும் ஃபஸ்ட்டு மைனஸ், இது ஒரு இல்லையா, மைனஸு ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸு மறுபடியும் ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து நம்பர் எழுதணும் இல்லையா, இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 3 - 2 வரும் 1. அடுத்தது ப்ளஸ் இருக்குது அந்த இடத்துல சிம்பிள், அப்போ ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். இதே ஆட் பண்ணால் வரும் 1 + 3 4. அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 4 - 1 3. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் பண்ணணும். 3 + 4 7. கடைசியில் என்ன பண்ணணும், கடைசி 2 எடுத்துக்கிட்டு அப்படியே டிவைடில் எழுத வேண்டியதான். 7/3 தான் வந்து ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 1 இல்லாமல் முன்னாடி நம்பர் வந்தால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாருங்கள், முன்னாடி வந்து நம்பர் வந்தால் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அதேமாதிரி வந்து எழுதிக்கிங்க 1 4. அப்புறம் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3. இப்போ 3 கோடு போட்டுங்க, 1 2 3. அப்புறம் முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே மேலே எழுதிக்க வேண்டியதான். இங்கே 1 இருக்குது, எழுதலைன்னா கூட பரவாயில்ல, 1 வந்தால் வேணா வந்து எழுதிக்கோங்க. அதே ஆன்சர் தான் வரும் இல்லையா, மல்டிப்ளை பண்ணால். அதனால் வந்து எழுதலைனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதை வந்து இங்கே பெருக்கணும். 1னால அதே ஆன்சர் தான் வரும். பெருக்கிட்டு என்ன வரும், 1 × 4 4. அப்புறம் என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள், ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். முன்னாடி இருக்கிறத ப்ளஸ் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், +1 5. சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணணும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 வந்து பெருக்கணும். பெருக்கணும்னா வரும் 15. அப்புறம் நான் சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது இல்லையா, இப்போ 15 கூட ப்ளஸ் பண்ணிடணும். முன்னாடி இருக்கிறத நான் வரும் 4 ஆட் பண்ணிங்கன்னா 19 தான் வந்து ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 2 வந்து முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து பெருக்கணும்னா வரும் 38. அப்புறம் நான் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது இல்லையா, ப்ளஸ் பண்ணணும். முன்னாடி இருக்கிறத நான் பண்ணணும், பண்ணனா வரும் 43. அதை வந்து எழுதிக்குங்க சரிங்களா. அப்புறம் நான் பண்ணணும், அதை அப்படியே டிவைடில் எழுதிக்க வேண்டியதான். 43/19 தான் வந்து ஆன்சர். சரி ஓகே. அடுத்தது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இருந்தது நம்பர் சரிங்களா. அடுத்தது வந்து மேலே நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும்னா, மேலே இருந்தால் டிவைட் பண்ணணும் நம்ம. ஃபஸ்ட்டு அதேமாதிரி வந்து எழுதிக்கிங்க 4 5. அப்புறம் எத்தனை 1 இருக்குது, 1 2 3. அப்போ 3 கோடு போட்டாச்சு. இப்போ வந்து மேலே நம்பர் இருந்தால் டிவைட் பண்ணணும் சரிங்களா. இந்த 4/5 வந்து எழுதியாச்சு, இதை விட்டுருங்க. இப்போ மேலே பாருங்கள் 3 2. அப்போ இங்கே வந்து 3 வரும், இங்கே வந்து 2 வரும் சரிங்களா. இங்கே கடைசியில் வந்து எதுவும் வராது, நீங்கள் வந்து மாற்றி எழுதிட போகிறீங்க, அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 2. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, அப்போ வந்து ப்ளஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதையும் ப்ளஸ் பண்ணனா ஆகும் பாருங்கள், 9 வந்து கீழே 3 இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேன்சல் பண்ணணும் 9. அப்போனா ஒரு இந்த இடத்துல வந்து 3 தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் பண்ணணும் மறுபடியும் 3. முன்னாடி இதை ஆட் பண்ணால் ஒரு 8 வரும். 8 வந்து 2 டேபிள் ஆச்சுன்னா நான் வரும் 4 சரிங்களா. அதாவது கீழே மேலே இருந்தால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து இது 2 ஆட் பண்ணால் 7. அப்புறம் என்ன பண்ணணும், கடைசி 2 நம்பர் எடுத்து டிவைடில் எழுத வேண்டியதான். கடைசிலேருந்து பார்த்து எழுத வேண்டியதான். 7/4 தான் வந்து ஆன்சர். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ண அப்படின்னு சரிங்களா. மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ரெண்டும் சேர்த்தா மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதேமாதிரி வந்து எழுதிக்கிங்க 7 5. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் சரிங்களா. இந்த 1 வந்து போடலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணோம், 5+ சிம்பிளோடு எழுதிக்கிங்க 5+ சரிங்களா. அடுத்தது 3+ வந்து இங்கே எழுதிக்கிங்க. அப்புறம் இங்கே 3 5 கடைசியில் எதுவும் வராது சரிங்களா. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கடைசிலேருந்து எழுதிட போகிறீங்க 5 இங்கே 3ன்னு. இப்படி தான் வந்து நம்ம எழுதணும் சரிங்களா. அது மாதிரி எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே ஆட் பண்ண நான் வரும் 12 வந்து 3 டேபிள் ஆச்சுன்னா நான் வரும், இங்கே 4 தான் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இங்கே 5 இருக்கு இல்லையா, இந்த 5+ இருக்குது இந்த இடத்துல 5 வந்து இங்கே பெருக வேண்டியதான். பெருகிட்டு ஆட் பண்ணோம், பண்ணனா ஒரு 20. இங்கே சிம்பிள் நான் இருக்குது ப்ளஸ், அப்போ முன்னாடி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணோம் 25.
கீழே ஒரு 5 இருக்குது இல்லையா, அது வந்து 25 ஆச்சுன்னா இங்கே 5 தான் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும், இங்கே 3 ப்ளஸ் இருக்கா, இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நான் வரும் 3ஆல் 15. அப்புறம் ப்ளஸ் இருக்கனால முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து ஆட் பண்ணணும். 15 கூட 4 ஆட் பண்ணால் 19. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணணும், இங்கே 5 இங்கே 19, அப்படியே 19/15 எழுதிக்க வேண்டியதான். சரி, ஓகே. அடுத்தது வந்து இங்கே நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல கடைசியில் எங்கேயுமே நம்பர் இருக்காது பாருங்கள். இங்கெல்லாம் நம்பரே இருக்காது. நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும் பார்ப்போம். அதே மாதிரி தான், அதுவும் இல்லாமல் இங்கே ப்ளஸ்ஸும் இருக்காது. ப்ளஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4 5 அப்புறம் எத்தனை கோடு போடணும், 1 2 கோடு தான். 1 2. அப்புறம் சைடில் நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3, அப்புறம் நான் சிம்பிள் இருக்குது ப்ளஸ், அப்புறம் 2, அப்புறம் ப்ளஸ். இப்போ என்ன பண்ணணும், இது மல்டிப்ளை பண்ண வேண்டியதானா வரும் 15. சிம்பிள் வந்து ப்ளஸ்னால முன்னாடி இருக்கிறத வந்து ஆட் பண்ணணும். மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஆட் பண்ணனா வரும் 19. அதுக்கப்புறம் 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 38. முன்னாடி இருக்கிறத ஆட் பண்ணணும், வரும் 43. ஆன்சர் வந்து எப்படி எழுதணும், 43/19 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? டிவைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க, நம்பரை மாற்றி போட்டுற போகிறீங்க. அதாவது இங்கே பாருங்களேன், 3 2. சரிங்களா? அப்போனா அவங்க 3 2. சப்போஸ் வந்து சில இடத்துல வந்து வெறும் 1ன்னு இருக்கும், ஒரே இடத்துல மட்டும்தான் நான் இருக்கும். இந்த மாதிரி 1 1 இங்கே மேலே மட்டும்தான் வந்து 1 தவிர்த்து வேறு நம்பர் வந்து கொடுப்பாங்க சில வாட்டி. அந்த மாதிரி இருந்தால் 2 வந்து எங்கே டிவைட் பண்ணோம், நீங்கள் அப்படியே லைனாக போட்டுட்டும் வரலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இங்கே 1 எடுத்திங்கன்னா இங்கே 1 5 வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் நம்ம பார்ப்போம் இல்லையா, இங்கேருந்து பார்ப்போம். இங்கே வந்து 1 வரும், இங்கே 2 வரும். சரிங்களா? இல்லை மேலே மட்டும்தான் நம்பர் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த 2 மட்டும் போட்டாலே போதும். அப்போ வந்து கடைசியில் முன்னாடி மட்டும்தான் வரும் 2. சரிங்களா? இப்போ இங்கே 1 1 இருக்குன்னு வச்சுங்க, மேலே மட்டும்தான் 5 இருக்குன்னா அந்த கடைசிக்கு முன்னாடி மட்டும் டிவைட் பண்ணோம். மற்ற ஸ்டெப்லாம் வந்து அதே தான். சரிங்களா? இல்லை நீங்கள் லைனாக கூட போட்டுட்டு போகலாம். இங்கே 1 இங்கே 5 இந்த மாதிரி வரும். சரிங்களா? சில வாட்டி வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நம்பர் இருக்கும், அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இங்கே 3க்கு நேராக தான் இருக்கும் 5, ஆனால் இங்கே வந்து 3க்கு நேராக இங்கே 5 இருக்காது. 5 வந்து இங்கே தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் லைனாகவே போட்டுட்டு போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இங்கே 3 5 நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 5 போட போகிறோம். சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன் நான். சில வாட்டி நடுவில் மட்டும் இருக்கும் நம்பர். இங்கே மட்டும் 2ன்னு வச்சிங்கன்னா இங்கே 1 1 இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 1 5ன்னு போட்டுருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 2 வரும். இங்கே மேலே என்ன இருக்க போகுது, மேலே இந்த எதுவுமே இல்லை, 1 தான். அது போட்டாலும் 1 தான், போடலான்னு 1 தான். கடைசியில் வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் சம்மு வந்து போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இருக்க ஷார்ட்கட்ஸு, அப்புறம் வந்து டிஎன்பிசியில் கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.